வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்திக்கு போலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு புதிதாக விண்ணப்பிக்கலான்னு ஒரு அப்டேட் வந்தது. அந்த அப்டேட் பத்தியும், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க தகுதிகள் என்னன்னு பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தடைகளை உடைய சத்திரமடை. இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் மூலியமா குடும்ப தலைவிக்கு மாதம் ரூ. 1000 தராங்க. ஃபர்ஸ்ட்டு வாங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்னன்னு பார்க்கலாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு குடும்பத் தலைவிக்கான வரையறை என்னன்னு பார்க்கலாங்க. குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள அனைவரும் ஒரே குடும்பமாக கருதப்படுவர். ஒரு குடும்ப அட்டையில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அத்தனை பேர் ஒரே குடும்பமாக கருதப்படும் செய்கிறாங்க. அடுத்தது ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்தில் உள்ள குடும்பத் தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பயன்பெற விண்ணப்பிக்கலாம் செய்கிறாங்க. குடும்ப அட்டையில் குடும்பத் தலைவர் என குறிப்பிட்டுள்ள பெண் குடும்பத் தலைவியாக கருதப்படுவார். குடும்ப அட்டையில் ஆண் குடும்பத் தலைவராக இருந்தால் அந்த குடும்பத் தலைவரின் மனைவி குடும்பத் தலைவியாக கருதப்படுவான்னு செய்கிறாங்க. குடும்ப அட்டையில் ஆண் குடும்பத் தலைவரின் மனைவியின் பெயர் ஏதேனும் காரணத்தால் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தில் உள்ள இதர பெண்கள் ஒருவர் குடும்பத் தலைவியாக கருதப்படுவார். ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட 21 வயது நிரம்பிய பெண் இருந்தால் ஒருவர் மட்டுமே குடும்பத் தலைவியாக கருதப்பட்டு விண்ணப்பிக்கலாம் செய்கிறாங்க. அடுத்தது திருமணமாக தனித்த பெண்கள், கைம்பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்கள் குடும்பத் தலைவியாக கருதப்படுவார்னு செய்கிறாங்க. இதெல்லாம் குடும்பத் தலைவிக்கான வரையறைகள். அடுத்தது பொருளாதார தொகுதியில் அனுப்புவாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கும் குடும்பங்கள் கீழ்காணும் 3 பொருளாதார அளவுகளை உட்பட்டு குடும்பங்களாக இருத்தல் வேண்டும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆண்டுக்கு 2 லட்சத்துக்குள்ள வருமானம் ஈட்டும் குடும்பங்கள். அடுத்து 5 ஏக்கர் குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கர் குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள். அடுத்து ஆண்டிற்கு வீட்டு உபாயத்திற்கு 3200 குறைவாக மின்சாரம் உபயோகித்த குடும்பங்கள். இவங்களாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார தகுதிக்கான தனியாக வருமானச் சான்று அல்லது நில ஆவணங்கள் பெற்று விண்ணப்பம் இணைக்க தேவையில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கான டாக்குமெண்ட் தேவையில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த வரையறையெல்லாம் பூர்த்தி பண்ணியிருக்கணும். அடுத்து அப்படியே கீழே வாங்க, முக்கியமாக பார்க்கலாம். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டும் விண்ணப்பிக்க தகுதியாக செய்கிறாங்க. அடுத்து வாங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற தகுதியில்லாதவர்கள் யாரான்னு பார்க்கலாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரின் குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் கீழ்காணும் ஏதோ ஒரு வகையை சேர்ந்த குடும்பத்தினர் இருந்தால் அந்த குடும்பத்தை சார்ந்த விண்ணப்பத்தார் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியில்லாதவர் ஆவார். ஃபர்ஸ்ட் ரூபாய் 2.5 லட்சத்துக்கு மேல் ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பங்கள். குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான கணக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள். ஆண்டுக்கு 2.5 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டி தொழில் வரி செலுத்துபவர்கள். மாநில ஒன்றிய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்கள் மற்றும் அவற்றின் ஓய்வூதியர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் தவிர, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இவங்களாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் செய்கிறாங்க. அடுத்து சொந்த பயன்பட்டிருக்க கார், ஜீப்பு, டிராக்டர், கனகர வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்துள்ளவர்கள். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கு மேல் ஆண்டு வருமானம் செய்து சரக்கு மற்றும் சேவை வரி GST செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள். ஏற்கனவே தொடர்பு சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வும் மற்றும் அரசியலும் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் இவங்களாம் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் செய்கிறாங்க. மேற்கண்ட ஏதாவது ஒரு இதில் நீங்கள் இருந்தால் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் செய்கிறாங்க. அடுத்து வாங்க, மகளிர் உரிமை திட்டத்துக்கு புதிய விண்ணப்பம் பற்றி அப்டேட் பற்றி பார்க்கலாம். மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஜூலை 15 அப்ளை பண்ண செய்கிறாங்க. அதை பற்றி தமிழ்நாடு சபையில் செய்துக்கிறாங்க. எங்கே அப்ளை பண்ணால் உங்களுடன் ஸ்டாலின் 10,000 முகாம் நடத்துகிறாங்க. அந்த முகாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மக்களான உங்களில் குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியில் ஜூலை 15 தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும். அந்த முகாம் இந்த இதுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லிக்கிறாங்க. நகரப்பகுதியில் 3,790 முகாம்களும், கிராம பகுதியில் 6,232 முகாம்களும் என மொத்தம் 10,000 முகாம்கள் நடத்தப்படும் செய்கிறாங்க. இது உங்களுடன் ஸ்டாலின் முகாமும் எல்லாவற்றிலும் மருத்துவ முகாம் கட்டாயம் செய்கிறாங்க. இந்த முகாமெல்லாம் மருத்துவ முகாம் இடப்படும். இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் செய்கிறாங்க. நகர பகுதியில் 13 துறைகளிலிருந்து 43 சேவைகளும்,
கிராம பகுதிகளில் 14 அரசு துறையில் 46 சேவைகளும் நீங்கள் பெறலாம் செய்கிறாங்க. இதாங்க புதிய அப்டேட்டு. நீங்கள் ஜூலை 15 உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இதுக்கான விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ ஸ்கீம் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.